நல்லா தூங்கிட்டு இருந்தோம். எழுப்பி என் ஒய்ஃப் பின்னாடி ரொம்ப நேரமா ஒரு குட்டி நாய் கத்திக்கிட்டே இருக்குங்க. என்ன போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு, சரி உடனே மூஞ்சிய கூட கழுவாம எந்திச்சு போய் பார்த்தா, பின்னாடி ஒரு குட்டி நாய் கதவுல மாட்டிருந்துச்சு. அது பார்த்தா கவர்மெண்ட் இடங்க. ஸோ அதனால வீடியோ எதுக்கு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருவோம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு, அதில் நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். அது வாய் பூரா ரத்தம். நானும் சிங்கிளா கதவை தூக்கி பார்த்து அதை நாயை தள்ளி விட்டு பார்த்தேன். ஆனால் முடியவே இல்லைங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் போடுவோம். அவர் இங்கே கருப்பசாமின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன். வாங்கினேன். உடனே அவரும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட அம்மாவும் தம்பியும் வந்து என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்கன்ட்டு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அது கத்துறதை பார்த்து நான் அதை காப்பாற்றுறதை பார்த்து ரெண்டுமே வந்து என்னை வந்து கொஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. காப்பாற்றுங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மனசே உருகிடுச்சுங்க. நானும் ஒரு வரவுக்குள்ளேயும் தூக்கி பார்த்துருவோன்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதை நகட்டி பார்த்தேன். ரொம்ப நகலவே இல்லை. அது கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவுங்க. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் போராட்டத்துக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் கஷ்டப்பட்டு அதை கதவை தூக்கி ஒரு வழியாக அதை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு வெளியே வர்றதுக்கு. என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை வெளியேற்றணுமே சொல்லிட்டு தாய் எல்லாமே வெளியே இருக்குது சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் கதவை தூக்கி அதை வெளியேற்றிடுவோம் சொல்லிட்டு இந்த பக்கம் போய் கதவை தூக்கி வெளியேற்றின வெளியே ஓடிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கதவு வந்து விலகிடுச்சுங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் நம்ம காப்பாற்ற வந்த குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சரி பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போராட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனக்கப்புறம் மனசும் கேட்காம காலையிலேருந்து கத்திக்கிட்டுக்கே குட்டி ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் போய் அதுக்கு பால் எடுத்துகிட்டு அதை வந்து கூப்பிட்டு கொடுத்தா அதோட சேர்த்து தாயும் வந்துடுச்சு. சரி ஓகே வாங்க வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுக்கும் பாலை வச்சுட்டு குடிக்க வச்சுட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வரதுமா எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சுங்க. ஸோ மனசு மட்டும் தளராமல் இருங்க. நீங்கள் எதில் சிக்கி வச்சாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவன் யாராவது மூலமாக ஒரு ஆள் அனுப்புவார். இப்போ இந்த நாயை காப்பாற்ற எங்களை அனுப்புகிற மாதிரி. ஸோ நீங்கள் மனசு மட்டும் தளராமல் இருங்க. எவ்வளோ பெரிய ஆபத்துனாலும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நன்றி, வணக்கம்.